ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். வாங்க இன்னைக்கு புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் கோவில் ஸ்டைலில் ரொம்பவே வாசனையோட இந்த புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க. நான் எந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நவராத்திரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதம் வந்து சாமிக்கு படைப்போம். அதே மாதிரி வரவங்களுக்கு ஒவ்வொரு பிரசாதம் வந்து கொடுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டேன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வர கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், 3 வரமிளகா. நான் என்னோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேங்க மசாலாலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 10 15 மிளகு. நல்லா வாசனையா இருக்கிறதுக்கு நல்லா தாராளமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். புளி சாதம் வந்து கொஞ்சம் சூடு. அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். ஒரு கட்டி பெருங்காயம். இத வந்து 2 நிமிஷம் அப்படியே வறுத்துறலாம். நல்லா கைவிடாம வறுக்கும்போது, இதோட வாசம் பார்த்தீங்கன்னா கமகமன்னு இருக்குங்க. இப்போ 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்னே சொல்லலாம். கோயில் பிரசாதத்துல வந்து பூண்டு, வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டாங்க. நார்மலா நம்ம லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, பூண்டு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா நீங்க பூண்டு சேர்த்து செஞ்சு பாருங்க. இப்ப இந்த மசாலாவ அப்படியே வேற பிளேட்டுக்கு மாத்திர்றேன். இன்னும் ஒரே ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் வறுத்து சேர்க்கணும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு சேர்த்து நம்ம புளியோதரை செய்யும்போது இன்னுமே ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும். அப்படியே பர்ஃபெக்ட்டா கோயில் பிரசாதம் மாரி இருக்கும். கண்டிப்பா எள்ளு சேர்த்து பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எள்ள நான் தனியா வறுத்து இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேன். இல்லன்னா சேர்த்து வறுக்கும்போது எள்ளு வந்து கரிஞ்சிருங்க. அதனால தனியா சேர்த்துக்கிட்டேன். இப்ப அதே கடாயில நல்லா தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும், கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சமா வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். தூள் பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் தாங்க யூஸ் பண்ணுவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை பிடிக்கும்னா, வேர்க்கடலை, முந்திரி எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பும், உளுந்தும் மட்டும் சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாய கிள்ளி சேர்த்துட்டேன். நல்லா இந்த அளவுக்கு செவக்க வறுபடட்டும். அந்த அளவுக்கு நல்லா அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துருங்க. இப்ப கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்துட்டு, நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணிய உள்ள சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல கொஞ்சமா கொத்தமல்லி பவுடர் சேர்த்தாலும் ஒரு சிலர் சேர்ப்பாங்க. அதுவும் நல்லாருக்கும். நான் வந்து கொத்தமல்லி பவுடர் சேர்க்கல. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலாவிலேயே கொத்தமல்லி இருக்கிறதால நான் கொத்தமல்லி சேர்க்கல. இப்ப புளி கரைச்சலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா இந்த புளி தண்ணியோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். லேசா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்பயே பாருங்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேல வந்திருக்கு. ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்ப வறுத்து ஆற வச்சிருக்க மசாலாவ பொடி பண்ணிக்கிறேன். இப்ப புளி சாதத்துக்கான புளி கரைச்சல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நெறையலாம் பண்ணலங்க. ஒரு 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சமா பண்றேன். எப்பயுமே சாப்பாட வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால நமக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கிட்டா போதும். பாருங்க, இப்ப புளி கரைசல் பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு, நல்லா தக தகன்னு வந்திருக்கு பாருங்க. இப்ப நம்ம பொடிச்சு வச்சிருக்க மசாலாவ தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கண்டிப்பா நீங்க வந்து பூண்டு சேர்க்காதவங்க, பூண்டு சேர்த்து இந்த புளி சாதம் செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாருக்கும். வாசனை பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மசாலா சேர்த்து, இந்த மாரி மிக்ஸ் பண்ணும்போதே வாசம் ரொம்ப நல்லாருக்கும். நம்ம இந்த பொடி சேர்க்க சேர்க்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா, அப்படியே பிரிஞ்சு தனியா வருங்க. தண்ணி மாரி எண்ணெய் பார்த்தீங்கன்னா, தனியா பிரிஞ்சு வரும். இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். கொஞ்சம் புளிப்பா இருக்குங்க. இன்னுமே கொஞ்சம் நான் இந்த மசாலா சேர்த்துக்கிறேன். புளிப்புக்கு ஏத்த மசாலா சேர்த்துக்கிட்டோம்னா, புளிப்பு வந்து பேலன்ஸ்ட் ஆயிரும். நான் சேர்த்திருக்க புளி பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் புளி அப்படின்றதுனால கொஞ்சம் புளிப்பு எக்ஸ்ட்ராவே இருக்கும். அவங்கவங்க புளிப்புக்கு ஏத்தா மாரி மசாலா சேர்த்துக்கங்க. இன்னுமே ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு தொறந்தோம்னா, நல்லா கம கமன்னு புளியோதரை பேஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா
பார்க்கும்போதே அப்படியே டெம்ப்டிங்கா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. வாசமும் பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப நல்லா வருது. கண்டிப்பா இந்த மாரி மெத்தட்ல அதுவும் பூண்டும், எள்ளும் சேர்த்து நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க. சாமிக்கு வந்து பிரசாதமா படைக்கும்போது பூண்டு சேர்க்காதீங்க. வெங்காயம் இந்த மாரி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம ரெகுலரா நம்ம செய்யணும் அப்டின்னா, பூண்டு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா இந்த புளிக்காய்ச்சல நான் எடுத்து வச்சுட்டு, நல்ல சூடான சாதம் வந்து ரெடியா வச்சிருக்கேங்க. நல்லா உதிரி உதிரியா இருக்கு. இந்த சாதத்த மிக்ஸ் பண்ணிர்லாம். இந்த மாரி இருக்கணுங்க ரைஸு. அப்பதான் வந்து புளி சாதத்துக்கு வந்து நல்லா பர்ஃபெக்ட்டா இருக்கும் புளி சாதம் சாப்பிட. அதே மாரி சூடான சாதமே நான் சேர்த்து நான் கலந்துக்கிறேன். ஆறினதும் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. சாதம் வந்து புளி சாதத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா சூடான சாதத்துல கிளறுனோம்னாவே, சுட சுட இந்த புளியோதரை சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாருக்கும். அப்படியே 2 நிமிஷம் கைவிடாம கிளறிட்டேன். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் குடுக்கலாம். புளிசாதம் அப்படின்னாவே பெருமாள் கோயில் தாங்க ஞாபகத்துக்கு வரும். ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில், அப்புறம் சென்னையில உள்ள பார்த்தசாரதி பெருமாள் கோயில். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, புளிசாதம் ரொம்ப நல்லாருக்கும். அதே மாரி தட்ட விப்பாங்க. அதுவும் நல்லாருக்கும். சென்னைக்கு போனா கண்டிப்பா பார்த்தசாரதி கோயில்ல இந்த புளிசாதம் வந்து கட்டாயம் வாங்கி சாப்பிடுவேங்க. அதே மாதிரி நம்ம வீட்லயும் இன்னைக்கு வந்து புளிசாதம் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த புளிசாதத்த அ கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாருக்கும். சாமிக்கு பிரசாதமா வைக்கிறீங்கன்னா, பூண்டு மட்டும் ஸ்கிப் பண்ணிருங்க. மத்தபடி கோயில் ஸ்டைல் புளியோதரை வந்து ஈஸியா நம்ம வீட்ல பண்ணிரலாம். எப்படி இருக்கு பாருங்க. கையில ஒட்டவே இல்ல. அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்ட்டான நம்ம இண்டியன் மசாலாலாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா பண்ணியிருக்கேன். அப்படியே கோயில் ஸ்டைல்ல பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல ஹெல்த்தியான ரெசிபி ஈஸி குக்கிங் மெத்தட்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த புளியோதரைய கட்டாயம் செஞ்சு பூஜைக்கு வரவங்களுக்கு குடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.